பிரித்தானியாவுக்கு உக்ரைனுடைய அதிபரை அழைத்தது உக்ரைனிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக ஒன்று. மற்றது அவர்களுக்கு இப்படி தொடர்ந்து உதவி செய்ய முடியும். பிரித்தானியாவில் ஒரு மிக அவசரமாக ஐரோப்பிய நாடுகளை பலவற்றை அழைத்து ஒரு கூட்டம் கூட நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் ஜெலன்ஸ்கியும் கலந்து கொண்டார் உக்ரைனிய அதிபர். அப்ப அதை செய்கின்ற போது பிரித்தானியாவுடைய தலைமை அமைச்சர் ஒன்றை சொன்னார் ஜெலன்ஸ்கிக்கு, நீங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டால்தான், அமெரிக்காவுடைய தலைமையில் இருந்து செயல்பட்டால்தான் எங்களால உங்களோட நாட்டில் அமைதியை கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகாப்பு படையினர் உக்ரைன்ல ஒரு சமாதான நடவடிக்கை செய்வதாயின் அங்கு போயிருந்து ஒரு அந்த போர் நிறுத்தத்தை கண்காணிப்பது அல்லது தொடர்ந்து அங்கு தங்கியிருப்பது போன்றவற்றை செய்வதாயின் அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு செய்மதி தகவல்கள் தங்களுக்கு தேவை. அப்ப அந்த வகையில பிரித்தானியாவோ மற்ற ஐரோப்பிய நாடுகளோ இதுவரை முற்றாக அமெரிக்காவை நிராகரிக்கவில்லை. அமெரிக்காவும் இந்த ஐரோப்பிய நாடுகள் எதிரிடம் தாங்கள் பகைத்துக் கொள்வோம் என்று சொல்லவும் இல்லை. இப்ப நேட்டோவை பற்றி ட்ரம்பிடம் கேள்வி கேட்ட போதும் அது நேட்டோ தொடர்ந்து இருக்கும் என்றுதான் பதில் சொன்னாரே ஒழிய நேட்டோவை கலைக்க மாட்டோம், ஆனால் நேட்டோவில் தாங்கள் தொடர்ந்து இருப்பதாயின் இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பணப்பையை சற்று அகலத்திறந்து தங்களுடைய பாதுகாப்புக்கு அதிகம் செலவழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. அப்ப இது இந்த ரஷ்யாவுடன் உறவை சீர் செய்வதுதான் அமெரிக்காவுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது ஒழிய ஐரோப்பாவை பகைக்கின்ற நோக்கம் ஐரோப்பாவுக்கும் இல்லை, அமெரிக்காவும் இல்லை.